Praise the Lord everyone. Good morning. Today Jesus our fellowship word of God. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் தீங்கு நாளில் தப்பிக்கொள்ளணும்டா. அந்த சில ஆபத்துள்ள காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை செய்வேன், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த தீங்கு நாளில் நம்மளே நாம் எதிர்க்கணும்னா என்ன செய்ய வேணும்னா, ஏன்னா நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு துறைத்தனங்களோடு நம்மளுக்கு போராட்டம் உண்டு. அதில் இருந்துலாம் நம்ம ஜெயிக்கணும்னா ஆண்டவருடைய தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சர்வாயுதம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சத்தியம் என்னும் கச்சை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் நீதி என்னும் மார்க்கவசம், நீதியை நம்ம பின்பற்ற வேண்டும். அப்புறம் விசுவாசம் என்னும் கேடகம், அப்புறம் ரட்சிப்பு என்னும் தலைக்கவசம், அதுக்கப்புறம் தெய்வ வசனமாகிய ஆவியின் பட்டயம், அதுக்கப்புறம் சமாதானத்தில் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி, அதுக்கப்புறம் ஜபம். ஜபத்தினால வெல்ல முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அதனால இந்த ஆயுதத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.